எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ ஆபத்துகள் வந்தது. ஜீவனை வாங்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் எத்தனையோ முறை எழும்பி வந்த போதிலும் ஆவியானவர் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்த துஷ்ட ஆவிகளை அழித்து உங்களை ஜீவ சுகபல ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. ஆனால் உங்கள் மேல் அவர் வைத்த சுத்த கிருபை, நீங்கள் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்றென்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், இந்த வார்த்தை என்னுடைய குடும்பத்துக்குத்தான் பேசி கொண்டிருக்கீங்க, என்னுடைய குடும்பத்தில் துஷ்ட சக்திகள் உலாவி கொண்டிருக்கிறது, ஏவி விடுகிற சக்திகள் உலாவி கொண்டிருக்கிறது, மந்திரவாத கிரியைகள் உலாவி கொண்டிருக்கிறது, நான் போராடி பார்க்கிறேன், ஆனாலும் அவைகள் முழுவதுமாய் சங்கரிக்கப்படவில்லை, அழிக்கப்படவில்லை. ஜெபம் குறையும் போது சத்ருவின் கரம் ஓங்குகிறது, வேதம் வாசிப்பு குறையும் போது சத்ருவின் கரம் ஓங்குகிறது, என்னால் முழுமையாக போராட முடியவில்லை என்று அநேக குடும்பங்கள் சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பீர்களே ஆனால் அந்த துஷ்ட ஆவிகளின் கிரியைகளை, துஷ்ட ஆவிகளின் சக்திகளை, துஷ்ட ஆவிகளின் துர்ப்பிரயோஜனங்களை நான் அழிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார்.